வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2012 ரிலீஸ் ஆன அபர்காம் லிங்கன் வேம்பயர் ஹண்டர் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த படத்தை நான் பார்க்கணும் நினச்ச இந்த படம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக பார்க்கணும்னு நினச்ச படம் இப்போ தான் பார்த்தேன். ஸோ படம் வேறு லெவலில் இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ஆபிரகாம் லிங்கனை பற்றி அடிமை விலை கொடுத்த ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில காரணங்களால் என்ன பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கருப்பினர்களுக்காக போராடின ஒரு மனுஷன், மிகப்பெரிய ஒரு தலைவர் பற்றி இந்த படத்தில் இருக்குது. ஸோ 50% இந்த படத்தில் 50% முழுக்க உண்மை சம்பவங்கள் அடிப்பில் இருக்குது. வேம்பயருங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதில் போட்டிருக்காங்க அந்த படத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் வரலாறு வந்து அதே சேம். ஆபிரகாம் லிங்கனை பற்றி வரலாறு அடிப்படை ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி தலைவனானா, எப்படி என்னென்ன சிரமங்களை அவர் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தில் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டனை சைடில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சைடில் ஏப்ரல் மாதம் 1865 அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அவர் டைரி எழுதுகிற பழக்கம் கொண்டவர். ஸோ வரலாற்றில் நிறைய விஷயம் எழுதணும்னு நினைக்கிறவர். ஸோ அவர் டைரி எழுதி முடிச்சுட்டு போகிற அப்படி அவர் நண்பர் வந்து கை காட்டார். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு டைரி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான், நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. டைரியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இப்போ படத்தில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1918 பிகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ ஆபிரகாம் லிங்கனை சின்ன பையனாக காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு, ஒரு விஷயம் சந்திக்கிறார். என்னென்னா, கருப்பின பெண்களை ஆண்களையும் அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆபிரகாம் லிங்கன் கொந்தளிக்கிறாரு சின்ன வயசுலேயே. அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது, நீ பேசாமல் அதெல்லாம் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஆபிரகாம் லிங்கனுக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற கருப்பின சிறுவனை போட்டு அடிமைப்படுத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம சிறுவன் ஆபிரகாம் லிங்கன் கொஞ்சம் எழுந்து போய் கொடாரை தூக்கிட்டு போய் அவனை வெட்ட போகிறாரு. யார் அந்த அடிக்காம பார்த்தீங்களா, அவனை. இதை பார்த்துட்டு என்ன ஆயிடுது, அவன் என்ன பண்ணிடுறான், அந்த கூட நண்பன் மேலே ஷாட்டை அடிச்சு விட்றான். அதுக்கப்புறம் இதை நம்ம பையன் அடி வாங்கினு சொல்லி போட்டு அவங்க அப்பா கொடுக்கும்போது ஆபிரகாம் லிங்கனை காப்பாற்றுறாப்ல. காப்பாற்றின உடனே அப்பா அப்படின்னு சொல்லி போட்டு காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அடிமைப்படுத்தி வச்சுருக்க அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ எனக்கு கடன் பட்டிருக்கேன், எப்படி கடனை கொடுத்துருக்கேன், ஸோ அதை நீ கொடுத்துட்டு நீ அடிமையிலேருந்து நீ விலைக்கு தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் ஆட்டு அடிமையாக இல்லை, நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்ல, என் பணத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு, உங்களோட பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கடன் கொடுத்தான் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிடுது, இவங்ககிட்ட சொல்ல ஏதோ ஒரு ஆள் வர்றாங்க. உள்ளே வந்து அவங்க அம்மா கேள்விப்படுத்திருக்காங்க, ஆபிரகாம் லிங்கனோட அம்மா கேள்விப்படுத்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுது, கைகளை திட்டுத்திட்டாக முளைச்சிடுது. அது என்னன்னு தெரில. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுது, அவங்க வீட்டு போயிடுவோம்லாம் பயமாகி போச்சு. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாம் பக்கத்தில் உட்காந்து கதையை கவிதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆபிரகாம் லிங்கன் அப்படியே கதையை படிக்கிறாரு, கவிதைகளையும் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்க சொல்ல அப்படியே அவங்க அம்மாவோட வியூ போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவங்க அம்மாவுக்கு செய்முறை அடக்குமுறையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த காலத்தினால எந்த காலத்துலேயுமே நீ தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா, யார்ப்பா அவன் யாரோ ஒருத்தன் வந்தால் நான் பார்த்தாப்பான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசில் அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மா ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் லிங்கன் அவர் பாருக்கு பார்க்க அவன் பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டுருக்காரு. தலையில் கையை வச்சு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சு கொண்டிருக்கப்போ திடீர்னு ஒருத்தர் வரான். என்ன ஏதோ சோகத்தில் இருக்கிறீங்க போல, இது விரக்தியா, இது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தட்டி விட பாக்கெட்லேருந்து கன்று விழுகுது. ஆபிரகாம் லிங்கன் பாக்கெட்லேருந்து இவன் வேலையை போகிறேன்னு சொல்லி போட்டு நம்ம ஆபிரகாம் லிங்கன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போடுறாரு. அப்புறம் கூட அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். உடனே அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. யார், அவங்க அம்மா பொண்ணா பார்த்தீங்களா, அவனை பழி வாங்குறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்கிறவன் நம்ம ஆபிரகாம் லிங்கனை பிடிக்கிறக்கான திட்டங்கள் தேடுறான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அந்த பையன் அவன் முதல்ல பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொல்ல எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கொண்டா மட்டும் தனியாக நிற்கிறான். இந்த டைமில் நம்ம ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணுறாரு, அவரை கண்ணை வச்சிருப்பார் இல்லையா, அந்த கண்ணை தூக்கிட்டு வராரு. அந்த உடனே அப்படியே லோட் பண்ணுறாரு. லோட் பண்ணிட்டு டாபான்னு சொல்கிறாரு. சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு போல். உடனே ரீலோட் பண்ணி ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் வேலையாகலை. என்னடா அது, துப்பாக்கி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் துரத்த ஆரம்பிச்சிட்றான். உடனே நம்ம லிங்கன் வேகமாக ஓடுறாப்புல, ஓடி போய் ரூமுக்குள்ளே கதை உடைச்சிக்கிறாப்புல. கதை உடைச்சிட்டு அந்த துப்பாக்கி ரிப்பேர் ஆகி போச்சு சொல்லி போட்டு சரி பண்ணலாம்னு சொல்லி போட்டு அதை போட்டு இழுத்து சரி பண்ணுறாப்புல. மரத்தை கொட்டார் மறுபடியுமே கொட்டி போட்டு திரும்ப அந்த ஒரு குண்டு மாதிரி ஒரு இரும்பு குண்டு, அந்த இரும்பு குண்டை போட்டால் தான் அதை சுட முடியும். டாக்குன்னு என்ன ஆகி போடுது, அந்த குண்டு டாப்பான கை நழுவி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோன்னா உருண்டு அங்கிட்டு போயிடுது. ஒரு பக்கம் கதவை கிட்ட நிற்கிறான் அந்த வில்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த குண்டு காலக்கிட்ட இருக்குது. அப்படியே மெட்டி பார்க்குறாப்புல. ஒரு இடத்துல அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு கதவை திறக்கிறான். திறந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குண்டை போட்டு டம்முன்னு ஒரு சுடுறாப்புல. அப்படியே அந்த பால் ரச குண்டு அவன் கண்ணுக்குள்ளே போய் ஆல் அவுட்.
சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. அங்கிட்டு வந்து கிளம்பி துப்பாக்கி தூக்கி அங்கிட்டு வீசுறாப்புல. ஏன்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது இல்லையா? துப்பாக்கி தூக்கி வீசினதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அங்கேருந்து தான் செத்து போனவன் பாடி காணோம். இது எப்படா முடியும்னு பார்த்தா திடீர்னு அவன் கோரம் வேம்பயராக வரான். ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. வரலாற்றுக்குள்ளே ஒரு வேம்பயரா ஆபிரகாம் லிங்கன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ படத்தோட சுவாரஸ்யத்துக்கு அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க போல. அந்த டைம் பார்த்தா கொல்ல வர உடனே அவன் கூட இந்த வாரில் இருந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, அவன் வந்து நம்ம ஆபிரகாம் லிங்கனை காப்பாற்றுறாப்புல. அந்த வேம்பயர் ஹண்டரை ஒரே அடியாக டம்முன்னு அடித்து அப்படியே மேலே ஒரு தூக்கி விட்டு அடித்து தூக்கி விட்றாப்புல. அவன் அப்படியே மேலே பறந்து போகிறான். போனதுக்கப்புறம் டக்குன்னு முழிக்கிறவர் நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டார். ஆபிரகாம் லிங்கனை அவர் கூட இருந்தவர் காப்பாற்றிட்டார். முழிச்சு பார்த்து வேற எங்கே இருக்கார், கையிலலாம் போகிற கட்டு போட்டுருக்கு. என்ன ஆச்சு, எனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்துக்கிறாரு. டக்குன்னு அவர் டைரி தேடி பார்க்குறாரு. அது அங்கே பத்திரமா இருக்குது. ஏதோ சத்தம் கேட்குற வந்து பார்த்தா அவன் கூட இருந்தவன் வேற ஒரு பொண்ணோட உல்லாசமாக வந்திருப்பான் போல். அதுக்கு எடுத்துட்டார் நம்ம ஹீரோ. நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், உன்னை கூட வச்சுருந்தா எனக்கு தான் ஆபத்து, நீ பழி வாங்க துடிக்கிற ஒருத்தன், ஸோ என்னால் அவனை கூட வச்சுருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, எங்கள் அம்மா கொண்டவனா நான் பழி வாங்கணும், நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா உன்னோட பழி வாங்குற எண்ணத்தை நீ தூக்கி வீசிட்டேன். இவங்கெல்லாம் வேம்பயர்ஸ் பற்றி நீ தெரிஞ்சுக்க முதல்ல. ஸோ எல்லாத்தையும் நீ பொதுவாக கொள்ளணும்னா சொல்ல உனக்கு ட்ரைனிங் சொல்லி தர்றேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாரு. இவருக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சார் இன்னும் சொல்லிடுறாரு. அப்புறம் பல கன்னெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இது 7 குழாய் கன்று, இது 2 குழாய் கன்று, உனக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல. உடனே லிங்கன் கோடாயை பார்க்குறாரு. நான் இந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தேன், நான் மராட்ட வேலையை செஞ்சுருந்தேன், எனக்கு கோடாயே பரவாயில்ல போதும், அதே என்னோடய ஆயுதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல. சரி உனக்கு யார் மேலே கோவம் அதிகமாக இருக்குது, யாரும் பழி வாங்க துடிக்கிறியோ அவங்கள நினச்சிட்டேன், இந்த மரத்தை வெட்டு அப்படிங்கிறாரு. என்ன நீ வெட்டுற வேகத்தை பார்த்தா அவளை பழி வாங்குற என்ன வரலையாட்டு இருக்குது, இவ்வளோதானா உனக்கு அப்படின்னா நல்லா உசுப்பேற்றி விட்றாரு கூட இருந்தவன். அதுக்கப்புறம் என்னை பொறுத்து நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு காரணத்தில் சொல்லி, இதனால தான் நாங்கள் அம்மா செத்தாங்க, அவனை பழி வாங்க விடமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி திட்டின்னு ஒரு தாப்புன்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க பாருங்க. அப்படியே மரம் 2ஆக பொழந்த விழுந்துடுறது கீழே. பரவாயில்ல உனக்கு இன்னும் வேகம் இருக்குது, என்னோடய வேகத்தை நான் பாராட்டுறேன்னு சொல்லி போட்டு அடுத்த டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இருட்டு ரூமுக்குள்ளே வேம்பயர்ஸ்லேயே வந்தாலும் இருட்டுக்குள்ளே வருவாங்க, ஸோ நீ கண்டுபிடிச்சி கணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இருட்டுக்குள்ளே போட்டு கும்முன்னு கும்புறாரு. யார் கூட இருந்த நண்பர். அப்புறம் நம்ம ஹீரோ நல்லா தாக்கு பிடிக்க முடியல ஆபிரகாம் லிங்கனால. திரும்ப ஒரு டைம் போவாங்க சொல்லி போட்டு கதை சாத்திட்டு இருட்டுக்குள்ளே அடி எனக்கு தப்பிச்சு போகிறேன் அப்படின்லாம் சொல்லி போட்டு நல்லா ட்ரெயினிங் கொடுக்குற அப்படியே ஆபிரகாம் லிங்கனுக்கு கூட இருந்த நண்பர். சும்மா கோடாரே சும்மா வளைச்சி சுற்றுற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேம்பயர்ஸ் எல்லாமே உடனே கருங்கோடாயில் சாகாதுங்க. ஸோ அந்த வெள்ளி பட்டா சித்தி போகிற அப்படிங்கிற ஒரு சாபம் இருக்குது. அதனால் அந்த வெள்ளி கம்பி காய்ச்சி ஊற்றுறாரு கோடாரியில். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் காட்டுறாப்புல. இவங்களாம் முக்கியமான வேம்பயர்ஸு, இவங்களை தான் முதல்ல கொல்லணும், இவங்க தான் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம அவங்க சமூகத்தை முதல்ல ஒழிக்கணும், இல்லைனா எல்லா மனிதர்களெலாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சீரியஸ் சொல்லி போட்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. உடனே ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் போய் அங்கே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் அங்கே வேலைக்கு சேர்றாப்புல. அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த கடைக்காரருங்க மேலே மட்டும் ரூம் இருக்குது, சம்பளம் தான் சாப்பிட போட்டுறேன், சம்பளத்துக்கு இப்போ தான் நீங்கள் வேலையை செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமாக சரின்னு போட்டு நம்ம லிங்கன் வந்து அங்கே கடையில் வேலையை பார்க்குறாப்புல. இதுன்னு இப்போ தான் படத்தில் ஒரு கதை நான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் தான் லிங்கன், நான் அந்த கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. உடனே இன்னொருத்த வரான். அவன் வந்ததுக்கப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் கடையோட ஓனரும் வந்துடுறாப்புல, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் போகலான்னு. அப்புறம் அரசியலை பற்றி பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் வந்திருக்குது லிங்கனுக்கு. அதை அந்த கடைக்கார ஓனர் வந்து லிங்கனுக்கு கொடுக்குறாப்புல. அவர் வாங்கி படிக்கிறாரு. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு மருந்து கடை இருக்குது, மருந்து நீ சரியாக வாங்கிக்கோ அப்படின்னு லெட்டரில் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம லிங்கன் என்ன பண்ணுறாரு, ரெடி ஆகி கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாரு, வேம்பயர் ஹண்டர் கிளம்புறாரு. கரெக்டாக அந்த மருந்து கடைக்கு போகிறாரு. அங்கே ஒரு நிற்கிறான் கண்ணாடியை போட்டு. அவன் பார்த்தீங்கன்னா பார்க்க வித்தியாசமாக இருப்பான். ஏன்னா இவனால வேம்பயர் அப்படின்னு தோணும். திடீர்னு பார்த்தா ஏன்னு பல்ல காமிச்சிட்டு வருவான் பாருங்கள், கடிக்கிறதுக்கு வருவான். அவன் ஒரு லாக்கரை பிடிச்சி இழுக்க உடனே நம்ம லிங்கன் லாக்கில் கரெக்டாக கிளிக் ஆகி கீழே விழுந்து மாட்டிக்கிறாரு. தலைகளாக தொங்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே நம்ம சட்டி கீழே போட்டு சத்தம் போடாத வலிக்காமல் கொஞ்சம் தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வேம்பயர் ரத்தம் குடிப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஏன்னா நம்ம லிங்கனோட பேக்கில் இருக்கிற அந்த கத்தி டாப்பால் அதை கீழே உள்ள அதை பிடிச்சி அவுத்து கீழே உள்ள டக்குன்னு அவர் கோடாரை பிடிச்சி எடுத்து ஒரே நெசக்குன்னு ஒரு வெட்டின அவன் சேர்த்து சின்னவன் நம்ம போயிடுறான். ஸோ அந்த இடத்துல அந்த வேம்பயர் கொண்டாச்சு. உடனே அந்த பாடி எடுத்துகிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டில் போட்டு புதைச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் நேராக கடைக்கு வராரு. என்ன லிங்கன் அடிபட்டுருக்கு, எதுவும் பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல. சரிப்பா நம்ம வேலையில் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாப்புல. அங்கே போன உடனே அந்த கடைக்கார ஓனர் லிங்கங்கிட்ட பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வழி விட்றாப்புல. அப்புறம் லிங்கன் தனியாக உட்காந்துருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து என்ன தனியாக உட்காந்துருக்கீங்க, வாங்க ஒரு டான்ஸ் போடலாம்னு சொல்லி போட்டு கேட்க. உடனே லிங்கன் சரி அதுக்கு நான் தாராளமாக டான்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க 2 பேருமே. ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவே தெரியுது,
அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் அப்படிலாம் நான் அப்பாவேலாம் கிடையாது, நான் வேலை செய்கிறக்கும் கடைக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி உடனே அடுத்த லெட்டர் ஒன்று வருது. லெட்டரை படிக்கிறாப்பெல்லாம் நம்ம ஹீரோ படித்து போட்டு திரும்பவும் அடுத்த வேம்பயர் ஹண்டிங்க்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவன் பார்த்தா மறைஞ்சு போவான். கையில் ஒரு பொடியை தூவி நம்ம ஆப்ரஹாம் கொள்றாப்புல. திட்டின ஒரு கட்டத்தில் அவன் தூக்கி அடிச்சிட்டாரு அந்த பலன் மேலே. அடிச்சதுக்கப்புறம் அவன் அப்படியே வாய் 2 கிழிஞ்சு செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த வேம்பயர் செத்து போச்சா, அங்கேயும் திரும்ப ஒரு அங்கேயே பழச்சிட்றாரு. ஏகப்பட்ட வேம்பயர்ஸ் இருக்க போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அங்கேருந்து பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நல்லா பழக்கமாயிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணோட பேசுகிறப்படியே அந்த பொண்ணு திடீர்னு தூக்கம் முழிக்கிறேன்னு கேட்டால் நைட் நான் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு தூக்கம் பத்தலை அப்படின்னு சொல்லி என்ன வேலை செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் வேம்பயர்களை வேட்டையாடுறேன் அப்படிங்கிறாரு. எது வேம்பயரில் வேட்டையாடுறேன்? இது வரைக்கும் எத்தனை வேம்பயர்ஸ் நீ வேட்டையாடி இருக்கேன்? 5 6ன்னு சொல்லிடுறாரு. சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு ரொமான்சிங் சீன்ஸ்லாம் போகுது. உடனே நம்ம ஹீரோ லிங்கன் சொல்கிறாரு, இல்லை இது என்னோடய வேலை தான், நான் இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லேன். உடனே சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஒரு அம்மாட்டிக்கு மருத்துவ முத்த கொடுக்கலன்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ இல்லை வேணாம்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம கடைக்கு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக்கு மடிவானார் பார்த்தீங்களா, அந்த பையன் அங்கே வராரு. வேற ஒரு விஷயம் வந்திருப்பார் போல். ஸோ இங்கே லிங்கன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்க்குறக்கு வந்திருக்காப்ல. உடனே கடையிலேருந்து வச்சுட்டு வேலை ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு, நான் போகணும்னு சொல்லிவிட்டு நண்பன் கூட போகிறது. கடைக்கார உரிமையாளர் பேர் ஸ்பீடு சொல்லி கிளம்பிடுறாரு. அங்கே இருக்க கூலிப்பள்ளி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆப்ரஹாம் நண்பரை சுற்று போட்டுடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரான், எங்கிட்ட தப்பாக மோதிட்டீங்கடா நீங்கள் அப்படின்னு கண்ணை பிடிங்க ஒரு அடி டம்முன்னு அடித்து முடிச்சதுக்கு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. ஜெயில் பண்ணுறதுக்கு யார் வராங்க, அவரோட காதலி வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களை பெயில் வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு இதுக்கு மேலே அதிகாரம் வேணும், எல்லா நாளையும் இவனை காப்பாற்ற முடியாது என் நண்பனை அப்படின்னு சொல்ல உடனே ஒரு சில அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் அரசியலுக்குள் வர ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு சில மேடை பேச்சுகள் மூலமாக ஒரு பொதுமக்கள் மூலம் ஒரு மீட்டிங் போட்டு அடிமைகள் இருக்கக்கூடாது எங்கேயும் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி பேச அங்கே இருக்கிற ஒரு நம்பர் இந்த மாதிரி அரசியலுக்கு போகணும்னு சொல்ல அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பழைய நண்பர் வராரு. யாருங்க, வேம்பயர் நண்பர் வராரு. இந்த மாதிரி உங்களை காதலி கண்டுபிடிச்சிட்டாங்க, அவளை கொன்று அப்படின்னு சொல்கிறாரு. வாணி கொடுக்குறாரு. என்ன நீ வேம்பயர் வேட்டையாட சொன்னால் நீ ஓட்டுக்களை வேட்டையாடுறியா அப்படின்னு வாணி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கடைசியாக ஃபைனலாக அவங்க அம்மா கொண்டா பார்த்தீங்களா, அவனை தேடி போயிடுறாரு. ஸ்பாட்டுக்கு அவனை கொள்றதுக்கு திட்டம் போடுறாரு. ஃபைட்டிங்கில் வேறு லெவலுக்கு காமிச்சிருப்பாங்க, அட்டகாசமாக இருக்கும். 2000 அந்த டைம் அந்த காலகட்டத்துலேயே இப்படி ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்து படம் எடுத்துருக்காங்கன்னா டேரக்டரை பாராட்டியே ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் கிராஃபிக்ஸ், அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஃபைட்டிங் போது கரெக்டாக அவனை கொள்றதுக்காக தான் நம்ம லிங்கன் வந்திருக்காப்ல. ஸோ அவனும் ஒரு வேம்பயர் தான். ஸோ அவனை கொல்லணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற திட்டம், ஒரு பழி வாங்குற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவனை ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்றாப்புல. அப்படி இப்படி அடித்து குதிரைகள்லாம் அடித்து தாண்டி வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் கோடாரி பிடிக்க டாப்புன்னு கோடாரிக்குள்ளே கண்ணு இருக்கான். டாப்பான்னு ஒரு அழுத்த அழுத்திடுறான். அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். எங்காலும் அவனை சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக அவனை தேடி வருவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு நான் சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா போடான்னு சொல்லி போட்டு கோடாரி திருப்பி ஒரே வெட்டி வீசிடுறாரு நம்ம ஹீரோ ஆப்ரஹாம் லிங்கன். இந்த பக்கம் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் அவனோட நண்பர் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தி ரத்தம் குடிச்சிட்ருப்பான் ஒருத்தனை. இதை பார்த்தோம், நீயும் வேம்பயராடா அப்படின்னு சொல்ல 2 சண்டே ஆகுது. எதுவும் தெரியாமல் பேசாத, நான் எப்படி வேம்பயர் ஆனாங்க நீ புரியாமல் பேசாத அப்படின்னு சொல்ல உடனே அந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னா, அந்த வேம்பயர் நண்பரும் காதலியாக ஒன்றா இருக்கும்போது ஆப்போசிட் வேம்பயர்ஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க, இவங்க சண்டை கட்டுறாங்க. அதாவது இவங்களை கொள்றதுக்காக இவங்களும் வேம்பயராக்கிறதுக்காக சண்டை கட்டுறாங்க. நம்ம வேம்பயர் நண்பருமே அடித்து பிடிச்சி போராடுறாப்புல. கடைசியில் என்ன ஆகுது, அந்த வேம்பயர் நண்பரோட காதலியை கடிச்சு வச்சிடுறாங்க, இவனையும் கடிச்சு வச்சிடுறாங்க. இவன் வேம்பயராக மாறிடுறான். அந்த பொண்ணு கடித்த ரத்தம் அதிகமாக போய் அவன் செத்து போயிடுறான். இதனால் என்ன ஆயிடுது, அவன் வேம்பயர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேம்பயர் இன்னொரு வேம்பயர் கடிக்க முடியாது, கொல்லவும் முடியாது. ஸோ அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் கத்தி எடுத்துகிட்டு போய் இவனை ஒரு குத்திடலாம், தன்னோட காதலியை கொண்டு போட்டானுங்க அந்த வேம்பயர்ஸ், அதனால் பழி வாங்கன்னு நினைக்கிறான் அவன். ஸோ கத்தி எடுத்து குத்தலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த தலைவனை குத்த முடியல. ஏன்னா இது கடவுளோட சாபமாமா, ஒரு வேம்பயர் இன்னொரு வேம்பயர் கொல்ல முடியாது, அது கடவுளோட சாபம் அப்படிங்கிறான் அவன். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, என்னோடய குரூப்புக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தன்னோட காதலை செத்து போயிட்டாலே அப்படின்னு வருத்தத்தோட பழி வாங்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறான் வேம்பயர்ஸ். அதான் மனுஷனாக இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கன் மூலமாக நான் அதை நடத்துகிறான். இதை கட்டவுடனே லிங்கன் நான் மன்னிச்சிடறேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. கரெக்டாக கிளம்பி போக சொல்ல யாரோ ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணால் நம்ம ஹீரோ லிங்கன் கோடாரி தூக்கம், என்னாச்சு, நான் தான் தூக்கம் என்னன்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும் ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாரு, பேக்கெட்லேருந்து ரிங் எடுத்து என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் காதலிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ 2 பேரும் ஒன்றா தூக்கி சுற்றி நம்ம லிங்கன் தூக்கி சுற்றுறாப்புல. அப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கோடாரி ஓரமாக நிற்கிது. அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் அவர் காதலிச்ச பொண்ணுக்கும் திருமணம் நடக்குது.
திருமணம் நடக்க சொல்ல என்ன பண்ணுறாங்க, எல்லா நண்பர்களும் வராங்க. அவர் பழைய நண்பர், அப்புறம் வேம்பை நண்பர்கள் எல்லோரும் வராங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு நம்ம லிங்கன். இவர் தான் என் நண்பர், இவர் அவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வேம்பை நண்பர், இது உனக்கு தேவைதானா, நீ அவசரப்பட்டு நினைக்கிறேன், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிலாம் சொல்லி கேள்வி போகுது. இந்த பக்கம் கொண்டாங்க பார்த்தீங்களா, அந்த வேம்பரோட பாடி இங்கே வந்துடுது. அதாவது நம்ம ஹீரோ கொண்டாரு பார்த்தீங்களா, அவங்க அம்மா பழிவானார் பார்த்தீங்களா, அவன் பாடி இங்கே வர, அவன் கையில் இருக்கிற அந்த டைமை பார்த்துட்டாரு அந்த வில்லை, அந்த வேம்பேர் வில்லை. அப்புறம் அவன் பார்த்து போட்டு நேராக தெற்கு பக்கம் போ, அவனை பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் தேடுறாங்க. திட்டத்துக்கப்புறம் நேராக நம்ம ஹீரோவோட நண்பன் இருக்கான் பார்த்தீங்களா, பாளைய நண்பன், அந்த நண்பனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல அவன் நண்பனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம லிங்கன் என்ன பண்ணுறாரு, அவங்க இடத்துக்கு போகணும். ஒரு இன்விடேஷன் விட்டுருப்பாங்க, ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த பார்ட்டிக்கு இவனை கடத்தினா, நண்பனை கடத்தினா தான் வருவான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வர வைக்கிறாங்க. நம்ம லிங்கனும் அவரோட ஸ்டோரில் வேலை செய்கிற ஓனர், அவரும் கூட போகிறாரு. அவர் ஸ்பீடு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. கரெக்டாக அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க ஜாலியாக. டான்ஸ் ஆடிட்டு சொல்ல அந்த மெயின் விழா என்ன பண்ணுறான், இப்போ ஆரம்பிங்க விருந்து அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கட்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டையும் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான சண்டை போகுது. நம்ம லிங்கன் கதை உடச்சிட்டு உள்ளே வந்து வர்றாரு, எல்லாத்தையும் வெட்டி வீசுறாரு. வாங்க லிங்கன், உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், உங்கள் நண்பனை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு சொல்ல திடீர்னு நாங்கள் மேலே இருக்கிற ஓவியத்தெல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஓவியம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஓவியத்தில் ஏகப்பட்ட வேம்பர்ஸ் வருது. என்ன ஒரு கிராஃபிக்ஸ் டெக்னிக்கு, எப்போ அதெல்லாம் முடியும்னு தெரில. அந்த வேம்பர்ஸ் பாருமே கண்ணுக்கு தெரியாமல் சும்மா ஸ்பீடாக பறந்து வந்து நம்ம லிங்கனை தாக்குது. கூட இருக்கிறவர் எவ்வளோ தான் போராடுவார், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஒரு கடத்தில் என்ன இப்போ வருது, அங்கே அந்த வேம்பில் இருக்கிற ஒரு பொண்ணு சாலை தூக்கி வீச டக்குன்னு அவரை கிழிச்சிட்டுங்கிட்டு வர டக்குன்னு நம்ம லிங்கனை பிடிச்சிட்றாங்க. சேரை போட்டு மடக்கி உட்காந்துட்றா. உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு உனக்கு ஒரு சுதந்திரம் தர்றான்னு சொல்ல, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கேன். இல்லை, உனக்கான சுதந்திரத்தை நான் கொடுக்க போகிறேன், நீ அதை மட்டும் செஞ்சால் போதும், உன்னோட நண்பனை நீ கொன்று, அதாவது வேம்பை நண்பன் இருக்க பார்த்தீங்களா, அவனுக்குள்ளே சொல்கிறான் இந்த வேம்பர் ஹீரோ, வேம்பர் வில்லை. இதை கேட்டோன்னே இது என்னால் முடியாது, உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ முடிச்சுட்டு அவனை கொண்டுக்கு நீ ஓகே சொல்லுன்னு சொல்ல அதுக்குள்ளே என்ன இப்போ வருது, அந்த ஸ்டோருக்கு இப்போ ஸ்பீடு வந்துடுறாப்ல. சும்மா குதிரையை தூக்கிட்டு பட்டையை கிளப்பிட்டு வராரு. டக்குன்னு வந்தவொடனே அவனை தட்டி விட்டு போட்டு நம்ம லிங்கனையுமே அந்த ஸ்டோர் ஓனரையுமே காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டோர் ஓனர் காப்பாற்றுறாரு அவனை நண்பரையுமே லிங்கனையுமே. நேராக இங்கே போகிறாங்க, தெற்கு பக்கமாக போகிறாங்க. அங்கே அடிமைகளை பாதுகாக்கிற கூடாது இருக்கும், அந்த கூடாரத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படி இருந்துமே தொலைவிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி லிங்கன்னு சொல்லி யாராவது வந்தாங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம லிங்கன் என்ன பதுங்கி இருக்கிறாரு. ஸோ தப்பிச்சிருக்கிறாப்ல. ஸோ அங்கே இருக்கிறவங்களை கேட்க இங்கே எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் லிங்கனுக்கு கொதிச்சு எழுந்துடுறாரு. இப்போ எல்லாம் சட்டமன்றத்தில் போய் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி அடிமைங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது, அடிமைக்கான சட்டம் ஏற்றப்பட வேண்டும், இப்படிலாம் போகுது. ஒரு கடத்தில் என்ன நீ விட்டா நீ அரசியலுக்குள்ளே பூந்துருவ போல அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கான குடும்பத்தை நீ பார்த்துட்டுக்கிட்டே என்ன பண்ணுற, மக்களுக்கு நீ என்ன செய்ய நினைக்கிற, இது உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்ல, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை வச்சு இந்த கோடை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு, நீ முழு நேரம் அரசியல் ஆக போகிறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கோடை தூக்கி டப்பாவில் போட்டு மூடிடுறாப்புல. அதோட முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னு கேட்குறீங்களா, அவர் முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டார். மக்களுக்காக இப்போ தான் ஆப்ரஹாம் லிங்கன் பொறுப்பெடுத்துட்டார். அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் அவர் பிரசிடெண்ட்டாக அவர் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கப்புறம் மக்கள் நல்லது செய்யணுமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ என்ன ஆகிறாரு, அவர் பிரசிடெண்ட்டாக பதவியேற்றதுக்கப்புறம் அவரை கையில் தர்ற என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு சர்வாதிகாரம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது அடிமைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் நிகழுது. பல உள்நாட்டு போர்களை சந்திக்கிறாரு ஆப்ரஹாம் லிங்கன். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்துடுது. பையன் பிறந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட வார் நடக்குது, உள்நாட்டு போர் கலவரம் நடக்குது. எப்படி சமாளிக்க போகிறீங்க, எல்லாம் சமாளிச்சாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்காரமாக வராங்க. அவங்களுக்கு வயசாகி போச்சு. இந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. வேறு எவ்வளோ இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க, கொஞ்சம் பால் குடிச்சு திரும்ப வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்காராமல். அந்த பையனும் அவங்க அப்பாவுக்கு அன்பான மொத்தத்தை கொடுத்துட்டு போகிறான். சரி, குடும்பத்தையும் காப்பாற்றணும், கொஞ்சம் மக்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு லிங்கன். அதுக்கப்புறம் சரி அடுத்த வாரம் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறாரு நம்ம லிங்கன். அது என்ன பிரகடனம்னு கேட்டிங்கன்னா, நீ எந்த ஒரு ஆளுகளாக இருந்தாலும், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சின்னவனாக இருந்தாலும் சரி, யாரும் அடிமையில் இருக்கக்கூடாது, அடிமைகள் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும், அவங்களோட சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லிப்பட்டு ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, அந்த வேம்பில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறான், நம்ம லிங்கனோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். வேலைக்காரி மாதிரி அவனோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனை கடிச்சு வச்சுட்டு போயிடுறான்.
கடிச்சு வச்சுட்டு போனதுக்கு என்ன ஆயிடுது, ஏன்னா பழைய கணக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கணக்கு தீர்க்கறதுக்காக அவன் பையனை கடிச்சு வச்சுட்டு போயிடுறான். அந்த பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கை போகிறான். டாக்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு நோயை நான் பார்த்ததே இல்லை, இது நான் குணப்படுத்த முடியாது அப்படின்னு கையை வச்சிட்றாப்புல. ஐயோ எப்படி ஆகி போச்சு பையனுக்கு போட்டு வருத்தப்படுறாரு நம்ம லிங்கன். அதுக்கடுத்த நாள் பார்க்குறாரு, என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வந்துட்டு போன யாருன்னு தெரிஞ்சு வருது. ஏன்னா இவர் கொண்ட ஒரு பழிவானவரை பார்த்தியா, அவனோட அண்ணன் தான் அந்த வாட்சி வச்சுருப்பான். அந்த வாட்சியை பிடிச்சி பார்த்துட்டு கரெக்டாக விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு போனால் நம்ம ஆளு தான், வேம்பர் ஆளுக்கு தான் அப்படின்னு நம்ம லிங்கம் கண்டுபிடிச்சிட்றாப்புல. அப்புறம் அவரோட பழைய நண்பர் வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல. சரிப்பா வீட்டில் ஒன்று கூப்பிட்றாங்க, எவ்வளோ நாள் தான் நீ சோகத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி உள்ளே வரான். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் லிங்கன் நான் சொல்கிறது கேளு, திரும்பவும் பையனை என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் அவன் வேம்பயர் ஆயிடுவான், பரவாயில்லையா, நான் உயிர் திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே வீட்டுக்காரமாக வராங்க, அப்படி கொடுக்க முடியுமா, நீங்கள் அவனுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்ல லிங்கன் சொல்கிறாரு. அப்படி அவன் உயிர் கொடுத்தானா அவன் மனுஷனாக இருக்க மாட்டான், அவன் ஒரு ரத்த காட்டேரியாக மாறிடுவான் அப்படின்னு நம்ம லிங்கன் சொல்கிறாப்புல. எல்லாம் உங்களால் தான், உங்கள் டைரி பூரா நான் படிச்சுட்டேன், நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு தெரிஞ்சு போச்சு, என்னை ஏமாற்றிட்டீங்களே போட்டு அடிச்சு போட்டு அவன் அங்கிட்டு போயிடுறான். அப்புறம் லிங்கன் என்ன தான் பண்ண போகிறான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் வேம்பயர் நண்பர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே போர்க்களத்தில் நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவர் ஸ்பீடு இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்டோரில் இருந்தவர், அவர் சொல்ல சரி திரும்ப ஆட்கள் அனுப்புங்க, நம்ம வெட்டியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு டெலகிராம் மூலமாக தகவல் அனுப்புகிறாங்க. ஆட்கள் அனுப்ப சொல்லி டெலகிராம் மூலமாக தகவல் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த வேம்பயர் தலைவன் இருக்கான் பார்த்தீங்களா, திரும்ப ஒரு போர்னு அறிவிக்கணுங்கிறதுக்காக வேற ஒரு கூட்டணி கூட சேர்ந்துக்கிட்டு ஆள் திரட்ட சொல்ல திரும்பவும் வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் இது பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம லிங்கம் திரட்டின குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்றானுங்க. பல குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்கள் எல்லாம் இராணுவத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் என்ன இப்போ வருது, அந்த போரில் வேம்பயர்ஸில் உள்ளே வந்துடுறானுங்க. உள்ளே வந்தோடனே அம்மளை பூரா சாவடிச்சிட்றானுங்க. ஸோ வேம்பயரில் சமாளிக்க முடியல. ஸோ வந்து பார்க்குறேன் ஒருத்தர் மட்டும்தான் விவரம் எடுக்கிறான். ஸோ அத்தனை வந்தது போகிறாங்க வேம்பயர்ஸு. ஸோ எல்லா போர் வீரர்களையும் சாகடிச்சதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்ல உடனே நம்ம லிங்கம் வந்து மனைவியிட சொல்கிறாங்க, நம்ம என்னால் சமாளிக்க முடியல, என்ன எப்படி எதை சுட்டாலுமே அவங்க சாக மாட்டேறானுங்க, என்னென்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோர்ஸ் ஸ்பூன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது சில்வர் மூலமாக அந்த வேம்பயர்ஸ் நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தாட் வருது நம்ம லிங்கனுக்கு. உடனே ஊரில் இருக்கிற சில்வரை போகிற தூக்குங்கூடா அப்படின்னு சொல்லி போட்டு வெள்ளி சில்வரை போகிற தூக்கிட்டு வராங்க ஊர்லேருந்து. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் எல்லாம் போகுது. இந்த பிட்வீன் கேப்பில் ஸ்பீட்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஸ்டோரில் வேலை கொடுத்தவர் ஓனர், அவர் ஒரு திட்டம் திட்டார், மக்களுக்காக இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லி போட்டு வேம்பயர் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி போடுறாப்புல. அதுக்கப்புறம் இங்கே வேலையாகிட்டு இருக்குது, அந்த சில்வர் அப்புறம் உருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லிங்கன் என்ன பண்ணுறாரு, அவன் மனைவியோட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட மறைச்சி தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. பயங்கரங்கம்மா இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கை வச்சதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வீட்டுக்காரம்மா கிளம்பி நான் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லிங்கன் உள்ளே வராரு, பழைய ரூமுக்குள்ளே வந்து அந்த கொடாரி தூக்குறாரு பாருங்கள், தூக்கிட்டு அப்படி ஒரு சொல்லட்டு வரும் பாருங்கள், சும்மா அப்படி சலச்சன்னு அந்த பழைய ஸ்பீடு வரல, டக்குன்னு கை கீழே வந்துடுது. சரி பரவாயில்ல விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த வேம்பயர் கொடுத்த தலைவன், இதை நம்ம கடைசி இந்த போரில் நம்ம ஜெயிச்சாகணும், இந்த காரணத்தை கூட நம்ம தோற்றக்கூடாது அப்படி முடிவெடுக்க இந்த பக்கம் திட்டம் திட்டுறாங்க. நம்ம இப்படியாவது இந்த சில்வர் ஊருக்குன்னு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு மேப்பை போட்டு திட்டம் போடுறாங்க. இந்த சில்வர் ஆயுதங்கள் எல்லாமே அங்கே ஒரு ட்ரெயின் மூலமாக போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு நம்ம லிங்கனும் அவன் நண்பர் ஸ்பீடும் போகிறாரு. ஸ்பீடு ஏதோ துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் கூட அந்த வேம்பயர் நண்பருக்கு தெரியும். அப்படி இந்த போக என்ன டைரி எழுதிட்டே இருக்கிறேன்னு சொல்ல, ஆமாம் நான் கடைசி 6 வரைக்கும் டைரி எழுதிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு லிங்கன். அதுக்கப்புறம் இந்த லிங்கனோட வீட்டுக்காரம்மா எல்லாம் ஒன்றா வந்து கூட்டிகிட்டு போக, சரி எல்லாம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து எல்லாம் காலி பண்ணி போகிறாங்களாட்டுருக்குதுங்க அப்படின்னு அந்த வேம்பயர்ஸ் ஆப்போசிட்டில் வரவங்க சொல்ல உடனே என்ன இப்போ வருது, அவங்க கிளம்பி போயிடுறாங்க, வா ட்ரெயினை பிடிக்க போவா, அவங்கள்ட்ட பேச நேரம் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரே அங்கேருந்து கிளம்பி போகுது, சைலண்ட்டாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் லிங்கன் வராரு. லிங்கன் வந்ததுக்கப்புறம் வேம்பயர் நண்பர் வராடி, நீங்கடா இங்கே, அதான் நான் கேட்குறேன் நீ இங்கே அப்படின்னு கேட்கேன். ஆமாம் நீ உன்னோட முட்டாள்தனத்தை நான் பார்க்க தான் வந்திருக்கேன் லிங்கன் அப்படின்னு அவன் சொல்கிறது கேளு, அவன் கூட ஸ்பீடு ஸ்டோரில் கூட வேலை கொடுத்த ஓனர் அவன் துரோகம் பண்ணான், அவன் துரோகி, அவனை நம்பாத அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அவன் நம்ம திட்டப்படி தான் கரெக்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறான். அவன் யார், அந்த ஸ்டோர்வில். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஏதோ சதம் திரும்பி பார்க்க திடீர்னு எவனோ வந்து அவனை காலை பிடிச்சிருக்கு டம்முன்னு, நம்ம இவனும் சுட்டு தள்ளுறான். சொல்கிறது கேளு லிங்கன், அவன் நல்லவன் அவனை நம்பாத அப்படின்னு இந்த பக்கம் டாக் போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா வேம்பயர்ஸ் உள்ளே வந்துருச்சு. உடனே அவன் நண்பரை வந்து பிடிக்க இவரும் மாற்றி சுட்டு தள்ளுறாப்புல.
சுட்டு தள்ளி அந்த ட்ரெயின்லேருந்து அப்படியே பாடியை வெளியே தள்ளி விட்றாப்புல. உடனே அவன் சொல்கிறாரு, லிங்கன் வேம்பயர்ஸ்லாம் வந்துட்டாங்க, வேட்டையாட வந்துட்டாங்க, நம்ம வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் கை பிடிச்சி கிளம்புறாங்க. நீ அந்த பக்கம் போய் இன்ஜின்கிட்ட யாரும் ஆள் விடக்கூடாது, இந்த பொருளை எடுத்துடக்கூடாது, ஆயுதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ என்ன இப்போ இது ஆப்ரஹாம் லிங்கனும் அவர் நண்பரும் 2 பேரும் சேர்ந்து இந்த வேம்பயர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. இன்ஜின்லேருந்து அந்த ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது, தடுக்கணுங்கிறதுக்காக, அந்த போரை தடுக்கிறதுக்கான வழி. ஸோ சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி சண்டை போயிட்டுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா லிங்கன் டக்குன்னு மேலே வந்துடுறாரு நண்பனை காப்பாற்றுறதுக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடாரியை போடுவார் பாருங்க, மாற்றி கோடாரியை மாற்றி நண்பருக்கு கோடாரி கொடுக்க அவர் 4 வெட்ட இந்த பக்கம் கொடுக்க இவர் 4 வெட்ட அப்படியே வெட்ட சொல்ல திடீர்னு அந்த கோடாரியை பிடிச்சிடறான். யார்? அந்த வேம்பையரோட தலையை கோடாரியை பிடிச்சி நம்ம லிங்கனை ஒரு அடி டங்குன்னு. லிங்கன் அப்படியே ஏரில் பறக்கிறாரு. அப்புறம் டக்குன்னு பறந்துட்டு சொல்ல டக்கால்னு மேலே ஏறி வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அவனை ஃப்ரெண்டு வந்து இவன் அடிக்க, நம்ம ஃப்ரெண்டை தூக்கி வீசாங்க. நம்ம லிங்கன் போய் அவனை காப்பாற்ற கை பிடிக்க, உடனே அந்த வேம்பயத்தில் சொல்கிறான், இப்போயாவது முடிவெடு, அவன் நண்பன் வேணுமா இல்லை நீ வேம்பயர் ஆகிறியான்னு சொல்லி கடிக்க போக சொல்ல, உடனே அவன் வேம்பயர் நண்பன் வந்து கையை கொடுத்து இவனை கடிக்க லிங்கனை காப்பாற்றி விட்டுறாப்புல. அப்புறம் வேம்பயர் நண்பர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுறா, இவன் இந்த வேம்பயரில் இருப்பா பார்த்தீங்களா, கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தி அந்த ரயில் போகிற பாலத்துக்கெலாம் தீ வச்சு விட்டுறான். அப்புறம் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி சண்டையை பிடிச்சி சொல்ல டக்குன்னு அந்த வேம்பயர் தலைவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே போகிற கல்லாக கிடக்குது. உடனே எல்லாமே கல் தான்டா, நீ நினைக்கிறா இது ஆயுதம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்றாங்க. வேம்பயர் தலைவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. இவன் சொல்கிற உண்மைதான், நான் உண்மையாக பொய்யான்னு டவுட் ஆகி போச்சு. அவெல்லாம் உடச்சி பார்த்தா எல்லாமே கல்லாக கிடக்குது. அடப்பாவிலாம் கல்லு கடான்னு அலைய விட்டீங்க அப்படி மாதிரி ஆகி போயிடுது. உடனே அந்த ஸ்டோரில் இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த ஸ்பீடு, அவன் நேராக வந்து பார்க்குறான். இவன் அடிபட்டு கீழே கிடக்கிறான். அதுக்கப்புறம் உடனே இவனை பார்த்து அந்த வேம்பயர் தலைவன், ஏட்டா நீ தப்பான தகவலை கொடுத்துட்டியா, இதுதான் ஆயுதம் வருதுன்னு சொன்னேன், அப்படி தான் வரும் நான் நினச்சேன், கடைசி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல கோவம் அடைஞ்ச அந்த வேம்பயர் தலைவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு இவனை கடிச்சு விட்றான். இதை பார்த்தோன்னா அந்த லிங்கனுக்கும் அவர் நண்பருக்கும் கடுப்பாயிருது. என் நண்பனோட கடிக்கிறேன்னு சொல்லி போட்டு 2 பேருக்கு சண்டை போகுது பயங்கரமாக. ரயில் பெட்டியில் அப்படியே கரெக்டாக அந்த தீ வச்சதுக்கு புறமே அந்த தண்டவனம்லாம் கண்டு கீழே விழுகுது, பெட்டியாக கீழே விழுகுது. நம்ம லிங்கனும் நண்பரும் அப்படியே தாவி பெட்டியாக தாவி தப்பிச்சு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் வந்துடுறான், யாரும் அந்த வேம்பயர் தலைவன், உங்களை கொல்லாமல் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி போட்டு வரான். ஆயுதம்ல எங்கே இருக்குது, எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, அது எங்கேன்னு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம லிங்கன் என்ன பண்ணுறாரு, கழுத்தில் மட்டும் இந்த அந்த சங்கிலி கையில் பிடிச்சி 4 சுற்றி வயிற்றுக்குள்ளே ஒரு செகண்ட் கொத்தினவொன்னே அந்த வேம்பயர் தலைவன் அந்த இடத்துல செத்து சின்ன வண்ணமாயிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்படின்னு தப்பிச்சு போக சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனை வேம்பயர் நண்பர் கொடுக்கும்போது இவங்களை காப்பாற்றிடுறாங்க. யார்? அந்த வேம்பயர் நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம லிங்கனையுமே அவனோட பழைய நண்பரையும் காப்பாற்றிடுறாப்புல. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, எப்படி நீ ஆயுதங்களை மாற்றினேன், எப்படி நான் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்க, நீ சொன்ன மாதிரி எப்போயுமே ஒரு அடிஷனல் திட்டம் கையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அப்போ ஆயுதங்கள்லாம் எங்கே, அது வேறு வழியே வேறு பாதையில் போயிடுச்சு அப்படின்னு அந்த கூட நண்பர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆயுதங்கள் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம லிங்கனோட வீட்டுக்காரம்மா, இந்த ஆயுதத்தில் அங்கே திருப்புங்க, அங்கே கொண்டு போங்க அப்படின்னு ஆயுதத்தை பூரா பிரித்து கொடுக்குறாங்க. கரெக்டாக அங்கே வர்றான் யார், இந்த ரயில் ட்ராக் தீ வச்சா பார்த்தீங்களா அந்த வேம்பயரை வச்சு வர்றான். இதை பார்த்து நம்ம லிங்கன் வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா பையன் வச்சுருந்த ஒரு சின்ன கத்தி ஒன்று இருக்கும், அந்த கத்தி புல்லட்டில் போட்டு ஒரே சுட்டு டொம்முன்னு சுத்தவொடனே அந்த இடத்துல அவன் செத்து சின்னவனை போயிடுறான். அதுக்கப்புறம் போர் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் வார் ஸ்டார்ட் ஆகுது. வேம்பயர்ஸ் எல்லாம் வராங்க, இவங்க ஆளுகளும் போகிறாங்க, எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்றாங்க. ஸோ வேம்பயர்ஸ்லாம் செத்து சின்னவனம் ஆகிட்டாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம லிங்கன் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. என்ன மீட்டிங் கேட்டிங்கன்னா, உங்களோட போர் திறமைக்கு நான் பாராட்டுறேன், மக்களுக்காக நீங்கள் போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, நம்ம நாடு நம்ம மக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாராட்டு மலையாக பெரிய ஒரு இது நடத்துகிறாப்புல. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு படம் பார்க்க போகிறாரு, ஒரு நாடகம் பார்க்க போகிறாரு. வீட்டுக்காரம்மா கூப்பிட்றாங்க. அவர் போகும்போது டைரி கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா டைரி கொடுத்துட்டு போகும்போது, நீ ஏன் பேசாமல் என் கூட வந்துடலாம்ல, சாக வரமா இருக்கலாம்னு சொல்லி கேட்க, என்னால் அப்படி இருக்க முடியாது, நீ என் கூட வேம்பயராக வந்துடு அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்க, இல்லை நான் மனுஷன்தான், நான் அப்படியே சாகாமல் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம லிங்கன் கிளம்பி போயிடுறாரு. அவ்வளோ அதோட முடிஞ்சுது. இப்போ இந்த நாடகத்தில் போகும்போது என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, டாட்டா சொல்லி கிளம்புறாரு, டைரி விட்டு வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன ஆயிருதுங்கிறதுனா, நாடகம் பார்க்க போனவர் அவரை சுட்டு கொண்டுருவாங்க, அதுதான் உண்மை. ஆனால் அது இந்த படத்தில் காட்டல. ஸோ அதுக்கப்புறம் படம் முடிஞ்சுது. திரும்பவும் நம்ம வேம்பயர் நண்பர் வந்து இன்னொரு பாருக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தன் தட்டி விட்றாரு, அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு கன்று விழுகுது. பார்ட் 2 அடி ஓடுவாங்க போல். ஸோ அந்த இடத்துல திரும்பவும் டைட்டில் போட்டு
படத்தை முடிக்கிறாங்க, மொத்த படத்தையும் முடிக்கிறாங்க. அமெரிக்க மக்கள் ஒரு சில பேர்த்த காப்பாற்றி அடிமை விலங்கு கொடுத்த ஆப்ரஹாம் லிங்கன் கடைசியில் ஒரு நாடகம் பார்க்க போன டைமில் ஒரு நடிகன் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுறாங்க. அவருக்கு அப்போ வயசு 51 இருக்கும். இதுதாங்க உண்மை. இது வந்து அந்த படத்தில் காட்டில் இந்த சீனை. ஸோ அதோட அந்த படம் முடிகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வரலாற்று பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.